ஹாய் ஃபர்ஸ்ட் உங்க டைசன் அப்டேட். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால இருந்து 2 பெரிய அப்டேட் வரந்து போகுது. அது என்னென்ன படங்களோட அப்டேட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கலான் அண்ட் அமரன். தங்கலான் படத்த பத்தி என்ன அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கலான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழியும் கண்ட அப்படி சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜ்மே இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமரன் படத்தை பத்தின என்ன அப்டேட் நீங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அமரன் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க. ரொம்ப நாளாவே அமரன் படத்துக்கான ரிலீஸ் டேட்காக நம்ம எல்லாரும் வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலா இன்னைக்கு டீம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அமரன் படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் கொடுக்க வந்து போறாங்க. அண்ட் அமரன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீம் பிளான் பண்ணி செஞ்சது செப்டம்பர் 27ஆம் தேதி. பட் இப்போ வந்து ஒரு படம் செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறது வந்து கிடையாதாம். அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா கூட கிளாஷ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. கங்குவா விசஸ் அமரனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தங்கலான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் அமரன் படத்துக்கான ரிலீஸ் டேட்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு வந்து போகுது. இப்போ நெறைய படங்கள் அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாலும் கூட, ஃபர்ஸ்ட் அக்டோபர் மந்த்ல நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் எங்க படத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண ஒரு டீம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக்காவோட வேட்டையன் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சியுமே அக்டோபர் தான் ரிலீஸ் ஆகும். லைக்கோட பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் ரிலீஸ் பண்ணிட்டு, அக்டோபர் லாஸ்ட்ல விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீம் பிளான் பண்ணிச்சிருந்தாங்க. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டா நடக்கவும் செஞ்சுச்சு. நம்ம கங்குவா டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸ் டேட்ட. நாங்க வந்து அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா படத்த ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா சூப்பர் ஸ்டாரோட நம்ம வேட்டையின் திரைப்படம் கங்குவா கூட கிளாஷ் பண்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. விடாமுயற்சி கிளாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்டேட் கிடைக்கும் செஞ்சுச்சு. பட் ஆனா இப்போ அமரன் படம் கங்குவா கூட கிளாஷிங் பண்றனால மோஸ்ட்லி அதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. எப்படினாலும் வெயிட் வந்து பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் தமிழ் சினிமால என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து பண்ணி பார்க்கணும். பட் எது எப்படியோ நம்ம தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸும் பண்ணாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி அதே செப்டம்பர் 5ல தான் படத்த ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்த ஒரு சேஞ்சும் வந்து கிடையாது. விஜய் சாருடைய படங்கள்லாம் அதான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டேட் விட்டு மாற மாட்டாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால எல்லா படங்களும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.